Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெயிண்ட் எதுவும் யூஸ் பண்ணாம சொட்டு நிறம் உஜாலா இருக்குல இத வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். செய்றது சிம்பிளா இருந்தாலும் பட் இதோட லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் Mom's Magic Tamil புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல மெசேஜ் வரும். இப்போ வாங்க இந்த கிராஃப்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பிரஷ் எதுவும் தேவையில்லை. உஜாலா சொட்டு நிலம் இருக்குல்ல, உஜாலான்னு இல்லை, எந்த பிராண்ட் உங்ககிட்ட இருக்கோ அந்த சொட்டு நிலத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே துணி துவைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, வெள்ளை துணிக்கு, அந்த சொட்டு நிலம் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் பெயிண்ட்டுக்கு பதிலாக. நாம் இன்றைக்கி ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு பாட்டில் தேவைப்படுது பண்ணுறதுக்கு. அப்புறம் 4 A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் தான் எடுக்கணும்னு இல்லை, ஒயிட் ஷீட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிற ஷீட்டாக இருந்தால் நல்லது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 ml இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இப்போ இல்லைன்னா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் உஜாலா விடுறேன். ஃபஸ்ட்டு பவுலில் 3 சொட்டு விடுறேன், செகண்ட் பவுலில் 6 சொட்டு, அதுக்கப்புறம் தேர்டாக உள்ள பவுலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 9-10 சொட்டு விடுறேன். இதே குவான்டிட்டி தான் நீங்களும் யூஸ் பண்ணவும் இல்லை. உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு எந்த கலரில் அந்த பேப்பர் இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உஜாலா விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து இந்த பேப்பரை முக்கி எடுக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes போல் தண்ணியிலே ஊற வச்சுருங்க. இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நான் 4வது பேப்பர் எடுத்து இதில் கொஞ்சம் உஜாலா விடுறேன். இதை வந்து நம்ம வந்து அப்படியே கான்சன்ட்ரேட்டடாகவே யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 7-8 ட்ராப்ஸ் விட்டுட்டு அப்படியே ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுருங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணணும். இதை திருப்பி வைக்கிறப்ப அப்படியே இன்னொரு பேப்பருக்கு மேலேயே திருப்பி வைங்க. உஜாலா வேஸ்ட் ஆகாமல் அப்படியே அந்த பேப்பருக்கு கொஞ்சம் கலெக்ட் ஆகிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம காய விட போகிறோம். இப்போ இந்த பேப்பர் வந்து நான் 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து 4ஆகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல கட் பண்ணி போட்ட பேப்பருக்கு ஷேப் தேவையில்லை, சும்மா கையால் 2-3 அப்படி கிழிச்சு போடுங்க. இந்த மாதிரி போட்டால் போதும், சிஸ்ஸர் வச்சுலாம் கட் பண்ண வேணாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க எல்லா பேப்பரையுமே எடுத்து ஒரு தட்டில் வச்சு நம்ம காய வைக்கணும். நல்ல சன்லைட்டில் வச்சிங்கன்னா 1 hour கூட போதும், சூப்பராக காஞ்சிரும். பட் நான் வந்து சன்லைட்லாம் வைக்கல, நைட் இதை செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தேன், ஃபேன்லேயே நல்லா காஞ்சிருந்துச்சு. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் சன்லைட்டில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லாட்டி ஃபேனில் வச்சு காய வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படி ஃபேனில் வச்சிங்கன்னா இது வந்து பறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சிங்கன்னா பறக்காமல் இருக்கும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் நமக்கு பேப்பர் கிடைக்கும். பாட்டிலை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டில் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி இந்த கிளாஸ் பாட்டில் இல்லாதனால நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பவுலில் 1:1 ரேஷியோவுக்கு ஃபெவிகாலையும் வாட்டரையும் ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு பங்கு ஃபெவிகால் எடுத்திங்கன்னா அதே குவான்டிட்டியில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மேலே ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வருவோம். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. ஸ்டிக் பண்ணுறப்பவே மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணணும். சில பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதுக்கு நம்ம அந்த பேப்பருக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணோம்னா நல்லா வந்து நீட்டாக அது ஃபிக்ஸ் ஆயிரும். இதுக்கு நீங்கள் A4 ஷீட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. இப்போ நம்ம அகடமிக் இயரோட எண்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ உங்கள் நோட்டில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு போக மிச்சம் பேப்பர் இருக்கும்ல, அதை எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். பட் எழுதாத பேப்பராக எடுத்துக்கோங்க. எழுதின பேப்பராக இருந்தால் அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ எழுதாத ஒயிட் பேப்பராக எடுத்துக்கோங்க. அன்ரூல்டு பேப்பர் தான் எடுக்கணும், ரூல்டு பேப்பர் எடுக்கக்கூடாது. இப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளோதான் அந்த கிராஃப்ட்டு. கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாட்டில் வந்து வெளியே தெரியக்கூடாது. கீழெல்லாம் நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ நான் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் மேலே மட்டும்தான் இருக்குது. நம்ம ஃபெவிகாலில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒட்டாதுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். இது நல்லா ஸ்டிக் பண்ணும். ஸ்டிக் பண்ணுறப்பவே கொஞ்சம் ஃபெவிகால் வந்து மேலே தடவிக்கிட்டே வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்க இந்த கிராஃப்டை. இப்போ ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு கோட்டிங் ஃபெவிகால் கொடுக்கணும். அதுக்கும் நான் வந்து 1:1 ரேஷியோவில் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இது மாதிரி செய்கிறப்ப இந்த பாட்டிலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக செகண்ட் கோட்டிங் ஃபெவிகால் கொடுக்கணும். கொடுத்தாதான் இதோட ஃபைனல் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சப்போ இது ஃபீஸ் மேலே அப்படி ரஃப்பாக இருந்தது. இப்போ நம்ம செகண்ட் கோட்டிங் ஃபெவிகால் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வலுவலுன்னு ஆயிடுச்சு மேலே. இப்படி நீங்கள் செஞ்சால் தான் இதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி வைக்க போகிறோம். நம்ம கான்சன்ட்ரேட்டடாக அப்படியே நீளத்தை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பேப்பரில் காய வச்சோம்ல, அந்த பேப்பரை வச்சு நம்ம இப்போ ஃப்ளவர் பண்ண போகிறோம். அந்த பேப்பரை ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு கப்பு இல்லைனா காம்பஸ் வச்சு ரவுண்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3ஐயுமே நம்ம இப்போ ஃப்ளவர் மாதிரி கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரவுண்டாக சுற்றி கட் பண்ணிக்கிட்டே வரணும். நமக்கு வந்து இது ஒரு ஸ்பைரல் மாதிரி கிடைக்கும். நடுவில் எங்கேயும் விட்டுறாமல் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டே வாங்க. லாஸ்ட்டில் இதோட எண்டிங்கில் ரவுண்ட் ஷேப் வரும். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேப்பர் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும். இந்த லாஸ்ட் எண்டிலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. இந்த ரோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சுற்றிக்கிட்டே வரணும், அவ்வளோதான் இது. லாஸ்ட்டில் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வருதுல, இதில் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மாதிரி நமக்கு ரோஸ் கிடைக்கும். இதே மெத்தடில் நான் 3 ரோஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த 3 ரோஸையுமே இந்த பாட்டிலுக்கு மேலே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் இந்த 3ஐயுமே பக்கத்தில் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. பாட்டிலுக்கு மேலே இந்த இடத்துல அந்த பாட்டிலோட டாப் போர்ஷனில் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எடுத்து அதில் நான் மாட்டி விட்டுருக்கேன். இது வீட்டில் இருந்த ஹேர் பேண்டு. இதை எடுத்து நான் மேலே மாட்டி விட்டுருக்கேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் இது. கண்டிப்பாக குட்டீஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டிலை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டிசைன் பண்ணலாம். கொஞ்சம் ஒயிட் பீட்ஸ், ஹாஃப் பீடாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் பீடாக இருந்தாலும் சரி, அப்படியே இந்த பாட்டிலை சுற்றி ரேண்டமாக ஒட்டி விட்டோம்னா பாட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக தெரியும். ஓகே, அவ்வளோதான், இந்த கிராஃப்ட்டு முடிஞ்சிச்சு. இந்த கிராஃப்ட்டை பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுனாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.